கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விபத்துக்கள், கவலைகள், கஷ்டங்கள், ஏமாற்றம், தோல்வி, புறக்கணிப்பு, நிந்தனை, அவமானம் உங்களை மனமுடைய செய்திருக்கலாம். மனிதர்கள் மூலம் வருகிற நெருக்கடிகள் அதிகமாக இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில் எஜமான்கள் மூலம் கடினப்படுத்தப்பட்டிருக்கலாம். குடும்பத்திலும் கணவன் கைவிட்டிருக்கலாம். மனைவி பெயருக்கு மட்டும் இருந்து கொண்டு உங்களை புறக்கணித்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். அப்பொழுது நீங்கள் கடந்து செல்லுகிற கடினமான பாதைகளிலும் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் துதித்து களி கூறுங்கள். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். எல்லா சுமைகளும், பாரங்களும், நிந்தனைகளும், அவமானங்களும் அறுக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். யோபுவிற்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தவர் உங்களுக்கும் தருவார். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2 அதிகாரம் 3 பிரியமானவர்களே, நீங்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடி வராததினால் சோர்ந்து போய் பல கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு நல்ல முடிவு துரிதமாய் வரும். தாவீதை பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் என்றார். அவரை போல கர்த்தருடைய விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் துதித்து பாடும்படிக்கு கர்த்தர் வைப்பார். உங்களை காத்திருப்புகளை கர்த்தர் கைகூடி வரச் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கவலைப்படாதீர்கள். தாவீதை போல காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவர்களே, சாமுவேல் 13 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்?
எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ என் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானுடைய வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது
எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான், அவர்களில் ஒருவரும் மீண்டிருக்க விடவில்லை என்கிறதால் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம். அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடி போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள், உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்த போது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அம்மியூதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது எரேமியா 17ஆம் அதிகாரம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளிலெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள்.
அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே? அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோ எனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களுமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதாய் இருக்கும். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பென்யமீன் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும், ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன். அது எருசலேமின் அரமனைகளை பட்சித்தும். மத்தேயு 28ஆம் அதிகாரம். முதல் நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். இந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு
தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் இன்றைய வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2025ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. சங்கீதம் 147வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமை மணியினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 147 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவரை துதிக்கும்படியாகவும், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன காரியத்தை, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில், இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 147 பார்க்கிற வேளையிலே அநேகமான ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், நம்முடைய வீடுகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறது. இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய இந்த நாட்களிலே தேவைகளை சந்திக்கிறது. இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் முதலாவது நம்முடைய எல்லைகளிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை என்றால் நாங்கள் எப்படித்தான் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே அது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த சமாதானம் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, சில ஐஸ்வர்யவான்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை நாங்கள் எங்கே தேடி பிடிப்பது? மிதமிஞ்சின அளவுக்கு இந்த நாட்களிலே பொன்னும் பொருளும் வெள்ளியும் அதே வழியில ஆசிகளும் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே மட்டும் இந்த நாட்களில் ஒரு சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அருமை அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரானவர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நம்மை சூழ்ந்து அவருடைய சமாதானம் இந்த நாட்களே வரும். அவரை தேடுகிற வேளையிலே, அவரை நாடுகிற வேளையிலே, அவரை உயர்த்துகிற வேளையிலே அவருடைய சமாதானம் நம்முடைய எல்லைகளை இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய அந்த சமாதானம் நம்முடைய எல்லைகளை சூழ வேண்டுமா இருந்தால்
நாங்கள் அவரை தேடி நாடி இந்த நாட்களிலே ஓடி வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை இந்த நாட்களிலே திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு சமாதானத்தை தந்து அதற்கு பின்பாக நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஆகாரத்தை இந்த நாட்களில் தருவாரா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அங்கே பொங்கி வழியும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாதபடி பாருங்கள், அவன் அந்த ஆகாரத்தை புசிக்கிற வேளையிலே ஏன் தான் நான் இந்த ஆகாரத்தை புசிக்கிறேன் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே ஒழும்பும். எதற்காக நான் சாப்பிட வேண்டும்? எதற்காக? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. அதனாலே அவர்கள் அந்த ஒரு சரியான நிலையிலே சாப்பிடவும் முடியாத அந்த நாட்களிலே அதை ஜீரணித்துக் கொள்ளவும் முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே முதலாவது நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, இரண்டாவதாக உச்சிதமான கோதுமை மணியினால் இந்த நாட்களிலே திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்குவார், நம்மை உச்சிதமான கோதுமை மணியினால் திருப்தி ஆக்குவார். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாட்கள் தேடி இந்த நாட்களை நாங்கள் கண்டடைய வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர்